சேனல் JK. இன்னைக்கு நம்ம JK கிரியேட்டிவிட்டில ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான ஒரு கேஜெட் அன்பாக்சிங் தெரியுமா? இதுதான் அந்த ப்ராடக்ட். ஆக்சுவலா டிஜிடெக்கோட மைக்ரோஃபோன். இது ஆன்லைன் போர்ட்டல்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு உடனே இது வந்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு இதுல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணலான்னு ஒரு டிசிஷன். ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடியே அன்பாக்சிங் வீடியோ ஒரு 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம், மொபைல் ஃபோனோட வீடியோ. ஸோ அது இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ண நீங்க அதை பார்க்கலாம். இது வந்து மைக்ரோஃபோன். யூஸ்வலாவே நம்ம மைக்ரோஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுவும் இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பிளாக்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மைக்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நாங்க யூஸ் பண்ண மைக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த K8ஓட வயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான். ஆக்சுவலா திஸ் ஆல்சோ குட். ஆனா இதுல என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னா இதுல வந்து பேக்ரவுண்டோட வாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெளியிலலாம் நம்ம போய் ஏதாச்சும் பிளாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பேக்ரவுண்டோட வாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சஸ்டைனபிளா இல்லை. அதனால இது வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. அதுக்கப்புறம் போயா யூஸ் பண்ணோம். போயா ஆல்சோ இட்ஸ் சோ குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து ஒயர், அவ்வளோதான். ஸோ ஒயரில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம மொபைல்லையோ இல்லை நம்ம கேமராலையோ கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்கிரேடேஷன் வெர்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஜிடெக்கோட மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போத் ஐஃபோன்லேயும் சரி ஆண்ட்ராய்ட்லேயும் சரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். போலாமா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக இது வந்து நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிடணும், ப்ளேஸ் பண்ணிடணும். இதோட மைக்ரோஃபோன் ஆக்சுவலாக மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளாக்ஸ்க்காக தான் வாங்கினது. நிறைய பேர் இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஒர்க் ஷாப் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து இது வந்து நிறைய நல்ல பெனிஃபிட்ஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அக்சசரி பாக்ஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம காலரில் ஆகட்டும் இல்லை நம்ம ட்ரெஸ்ஸில் ஆகட்டும் இந்த கிளிப்ஸ் ஃபெசிலிட்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். அக்சசரி பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்சசரி பாக்ஸ், இந்த அக்சசரிஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுச், அதுக்குள்ளே சார்ஜர் கேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கோடது ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, மைக் மேலே அந்த கவர், ஸோ அது கொடுத்துருக்காங்க. நல்ல புதுசு புதுசுன்னு இருக்குது. தென் ரெண்டு மைக்ரோஃபோன்ஸ் இருக்குல்ல, ஸோ 2 கொடுத்துருக்காங்க. அதே தான் இதுவும். ஓகே, தென் இவ்வளோதான். சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, தென் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்சசரி பாக்ஸில் இதுதான் இருக்குது. தென் இதில் வந்து மைக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணி ஆக்சுவலாக அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ நாங்கள் கனெக்டும் பண்ணியாச்சு. ரிசீவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக் 2 இருக்குது. இந்த மைக்கோட ஃபங்க்ஷன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அகெயின் ஐம் டெல்லிங், இது வந்து நீங்கள் ஆப்பிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மைக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்குக்கு வந்து நம்ம கவரும் வந்து நல்ல ஸ்பாஞ்சில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. ஒன்ஸ் அதை லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம மைக் இஸ் கெட்டிங் ரெடி. இந்த க்ரீன் லைட் வந்த உடனே ஈவன் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டிஜிடிஸ்பிளே நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்கு, சார்ஜ் இருக்கு அப்படின்றதும் காமிக்குது. ஸோ 87% சார்ஜ் இருந்துச்சு. இன்கேஸ் இது நீங்க பவுஸ் பண்ணணும் இன் பிட்வீன்னா டபுள் டேப் அது கிளிக் நம்ம பண்ணோம்னா அது ரெட் லைட்டாக மாறுது, அது க்ரீன் வந்து. ஸோ இது வந்து பவுஸ். ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த ரெஸ்யூம் பண்ணணும், தென் அகெயின் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ரீனாக மாறுது பாருங்க. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. பேசிக்கலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், பவுஸ் பண்ணிட்டு அகெயின் எங்கே நம்ம விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப், அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு வந்து சார்ஜிங் வந்து மினிமம் ஆஃப் 1.5 hours வந்து நம்ம வந்து சார்ஜிங் போடணும். 1.5 hours போட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா 6 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து நிற்கும் இந்த வயர்லெஸ் டிஜிடெக் ஃபோனில்.
அண்ட் நாங்கள் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800 rupees. ஆக்சுவலாக அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். நல்லா இருக்குது, மைக்கோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. நாங்களும் வந்து டெஸ்டிங்கும் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. வாய்ஸு பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிளியராக எராடிகேட் ஆயிருந்து கிறிஸ்டல் கிளியராக நம்ம பேசுறது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எங்கள் லிங்க் மூலிமா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சேம் ப்ரைஸ் வரும். இல்லைனா இதோட எம்ஆர்பி வந்து அரௌண்ட் ஒரு 5000 கிட்ட போகுது. ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ரேட்டு தான் காட்டுது. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா இதே 1800க்கு நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஜிடெக்கோட மைக்ரோஃபோன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மைக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏர்பாட்ஸ்ல இருந்து ஒயர்லெஸ் மைக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ரெக்கமெண்ட் பண்றதுக்குமே வந்து நல்ல சஸ்டைனபிலிட்டி இருக்கு. இதை வந்து நான் வந்து மைக் யூஸ் பண்ணாம எப்படி வந்து வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆடிபிலிட்டி எப்படி இருக்குன்றதையும் போடுறேன். இந்த மைக் ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணி டிஜிடெக்கோட ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அந்த 2 கிளிப்பிங்குமே நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோட எண்டில். நீங்க அதை கேட்டுட்டு எது வந்து நல்லா இருக்கு, எது பெஸ்டா இருக்குன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்குமே வந்து அது வந்து நல்லா ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். ஃபர்தரா வந்து நம்ம இதுல வந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஷுர் we will recommend this strongly. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த 2 கிளிப்பிங்குமே நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எப்படி சப்போர்ட்? ஸோ எங்களோட வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக்ஸோ ஷேரோ கமெண்ட்ஸோ இல்லாமல் இருக்கு. ஸோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு எங்களோட வீடியோ பாருங்க. ஜேகே கிரியேட்டிவிட்டி உங்களோட சப்போர்ட் வந்து என்னென்னைக்குமே எங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இப்போ அன்பாக்சிங் பண்ணி ஆக்சுவலாக அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ நாங்கள் கனெக்டும் பண்ணியாச்சு. ரிசீவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக் 2 இருக்கு. இந்த மைக்கோட ஃபங்க்ஷன் நான் சொல்றதுக்கு முன்னாடி அகெயின் ஐம் டெல்லிங், இது வந்து நீங்கள் ஆப்பிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மைக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்குக்கு வந்து நம்ம கவரும் வந்து நல்ல ஸ்பாஞ்சில ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ல வந்து இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கு. ஒன்ஸ் அதை லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம மைக் இஸ் கெட்டிங் ரெடி. இந்த கிரீன் லைட் வந்த உடனே ஈவன் அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா டிஜி டிஸ்பிளே நம்மளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பேட்டரி இருக்கு, சார்ஜ் இருக்கு அப்படின்றதும் காமிக்குது. ஸோ 87% சார்ஜ் இருந்துச்சு. இன்கேஸ் இது நீங்க பவுஸ் பண்ணணும் இன் பிட்வீன்னா டபுள் டேப் அது கிளிக் நம்ம பண்ணோம்னா அது ரெட் லைட்டா மாறுது, அது கிரீன் வந்து. ஸோ இது வந்து பவுஸ். ஸோ அகெயின் நீங்க வந்து அதை ரெஸ்யூம் பண்ணணும். தென் அகெயின் ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது கிரீனா மாறுது பாருங்க. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலாவே நம்ம என்ன பண்ணுவோம், பவுஸ் பண்ணிட்டு அகைன் எங்க நம்ம விட்டோமோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாப், அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். மைக்கோட ஃபங்க்ஷன் நான் சொல்றதுக்கு முன்னாடி அகைன் ஐம் டெல்லிங், இது வந்து நீங்க ஆப்பிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மைக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கு வந்து நம்ம கவரும் வந்து நல்ல ஸ்பாஞ்சில ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ல வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கு. ஒன்ஸ் அதை லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம மைக் இஸ் கெட்டிங் ரெடி. இந்த கிரீன் லைட் வந்த உடனே ஈவன் அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா டிஜி டிஸ்பிளே நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பேட்டரி இருக்கு, சார்ஜ் இருக்கு அப்படின்றதும் காமிக்குது. ஸோ 87% சார்ஜ் இருந்துச்சு. இன்கேஸ் இது நீங்க பவுஸ் பண்ணணும் இன் பிட்வீன்னா டபுள் டேப் அது கிளிக் நம்ம பண்ணோம்னா அது ரெட் லைட்டா மாறுது, அது கிரீன் வந்து. ஸோ இது வந்து பவுஸ். ஸோ அகெயின் நீங்க வந்து அதை ரெஸ்யூம் பண்ணணும். தென்